வணக்கம் மக்களே. என்னோட சேனல் பார்க்குற எல்லாருக்கும் முதல் வணக்கம். ஸோ என்னோட பேர் மாஸ்டர் பி ஆகாஷ். நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ட்ரை ஹேக்மி. இந்த ட்ரை ஹேக்மின்றது என்னன்னு பார்த்தோம்னா சிடிஎஃப் சேலஞ்சஸ், அதாவது கேப்சர் த ஃப்ளாக் அப்படின்வாங்க. இது யார் யாரெல்லாம் பண்ணலான்னா, நீங்கள் உங்களுக்கு ஹேக்கிங் கற்றுக்கணும் விருப்பமாக இருக்குது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரை ஹேக்மி அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ இதான் அந்த வெப்சைட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்னென்னலாம் இருக்குது, அதோட அப்புறம் இது எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓகே, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சரி, ஓகே, நான் ஆல்ரெடி லாகின்ல இருக்கேன். நான் லாக் அவுட்டே பண்ணுறேன். நான் லாக் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் பிகினரா இல்லை அட்வான்ஸ்டாக அது கேட்கும். நீங்கள் பிகினர் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொடுத்தோன்னே ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணோன்னே உங்களுக்கு லாகின் ஆயிரும். நான் இப்போ லாகின் பண்ணி ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் என்னென்ன இதெல்லாம் என்ன டேஷ்போர்ட், மை ரூம்ஸ், இதெல்லாம் என்னன்றது நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட மிஷின் ஆக்சஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு இவங்களோட சர்வருக்கு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெர்ச்சுவல் சர்வருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த ஆக்சஸ் மிஷின் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் விபிஎன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த விபிஎன் சர்வரை இதை டவுன்லோட் பண்ணோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ டவுன்லோட் பண்ணோம். இந்த டவுன்லோட் பண்ணாதான் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு போனீங்கன்னு வைங்களேன். இங்கே வந்துட்டு சும்மா ஏதாச்சும் ஒன்று எடுத்து இப்போ நீங்கள் இந்த மிஷின் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மிஷின் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயின் ரூம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஜாயின் ரூம் கொடுத்தோன்னா உங்களுக்கு டிப்ளாய் ஆகும். நீங்கள் வந்துட்டு பட் இந்த டிப்ளாய் வந்துட்டு எப்போ ஆகும்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த விபிஎன் சர்வருக்கு கனெக்ட் ஆகினா மட்டும்தான் இந்த டிப்ளாய் அப்படின்றது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்சஸ் மிஷின். ஸ்லோவாக இருக்கு. டிப்ளாய் காட்டும், பட் நீங்கள் டிப்ளாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபி காட்டாது, வெர்ச்சுவல் ஐபி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஓப்பன் விபிஎன்குள்ளே போயிட்டு இந்த டவுன்லோட் மை கன்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ஃப்ரீ, இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. இதே இது வந்துட்டு நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்து அப்படி பண்ணோம்னா £8 per month. இது வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம நிறைய மிஷின் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் காலி மிஷின் அவங்களே ஒரு வெர்ச்சுவல் காலி மிஷின் மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு சரி, ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷன் என்னன்னு பார்ப்போம். டவுன்லோட் மை கன்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னா ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு .ovpn அப்படின்ற ஒரு இது வரும், ஒரு ஃபைல் வரும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை. சிலவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல எரர் காட்டும், 404 எரர் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த விபிஎன் சர்வர் வந்துட்டு E-regular2 இல்லை AU-regular1 இது எதுனாலும் நீங்கள் கொடுத்து மாற்றி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ என் டவுன்லோட்ஸில் இருக்கேன். இப்போ நான் எல்எஸ் கொடுத்தேன்னா என்னோட ஃபைல் வந்துட்டு எங்கே இருக்குது, என்னோட ஃபைல் வந்துட்டு பார்த்தோன்னா proxy23 OVPN. ஸோ இதை நம்ம இப்போ ஆன் பண்ணணும். லைக் இது வந்துட்டு ரன் பண்ண வச்சாதான் நம்ம வந்துட்டு உள்ளே இருக்க மிஷின்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் விபிஎன் அப்படின்னு கொடுத்துட்டு
அந்த ஃபைல் அப்படி டைப் பண்ணணும். proxy20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இதாகி லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கட்டுறேன் பாருங்க. இந்த இனிஷியலைசேஷன் சீக்வன்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஓகே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் வந்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்து பாருங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னே ஓகே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே அவ்வளோதான். நம்மளுக்கு ஐபி வந்துட்டு இன்டர்னல் வர்ச்சுவல் ஐபி அட்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு காட்டுது. இதான் நம்மளோட இன்டர்னல் ஐபி. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த டேஷ்போர்ட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற ரூம்ஸ். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், மை ரூம்ஸ் அண்ட் லேர்னிங் பாத். இந்த லேர்னிங் பாத்துன்றது மட்டும் என்னன்னு சொல்றேன். இந்த லேர்னிங் பாத்துன்றது வந்துட்டு நம்ம ப்ரீமியம் வெர்ஷன்ல தான் கிடைக்கும். பட் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா லைக் என்ன சொல்றது, எல்லா வீடியோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 41 hours வீடியோ, 6 டாஸ்கஸ், 25 ரூம்ஸ் எல்லாமே அவங்களே கற்றுத்தர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா சூப்பராக கற்று தருவாங்க. அது பிரச்சனை இல்லை. நம்ம இதுலேயே நம்ம ஆக்டிவிட்டீஸ் அதுலேயே நம்ம பார்த்து பேசிக்லேருந்து எல்லாமே கற்றுக்கலாம். அதுவே இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ ஆக்டிவிட்டீஸ் வந்தோன்னா மெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மை ரூம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம போகிறோம். ஆக்டிவிட்டீஸ் போனோடனே இப்போ வந்துட்டு இதான் ஒரு பேசிக் மிஷின்னா இதான் ஃபர்ஸ்ட் மிஷின் ஓப்பன் விபிஎன். அதாவது இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதான் அந்த ஓப்பன் விபிஎன். நீங்கள் இதில் இருக்குது நிறையா இருக்கும். நிறைய இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் காட்டணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு நீங்கள் பண்ணணும், இல்லை விண்டோஸ் எனிமரேஷன், ஃபாரன்சிக்ஸ், ரிவர்சிங், நீங்கள் எதனாலும் அதை கொடுத்துக்கலாம். இவ்வளவும் ரூம்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கான ஒரு ரூம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் அதில் தான் வந்துட்டு ஓப்பன் விபிஎன் தான் ஒரு பேசிக் ரூம். ஃபர்ஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே பாருங்கள். ஓப்பன் விபிஎன் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே போனோன்னே டிப்ளாய் பண்ணணும் ஃபர்ஸ்ட் மிஷினை. ஓகே ஜாயின் ரூம் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஜாயின் ரூம் கொடுக்கணும். ஜாயின் ரூம் கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்கும். லைக் ஜாயின் திஸ் ரூம் 1 minute. ஓகே லோட் ஆகலைங்க. ஃபைன். ஓகே நம்ம இப்போ இது பண்ணிட்டோம். கெட் கனெக்டட். இப்போ நான் பண்ணது தான் அப்படி. நான் உங்களுக்கு எப்படி அந்த கனெக்ட் பண்ண இப்போ அந்த சர்வர் ஃபைல் ஆக்சஸ் மிஷினில் போய் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதே தான் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ நீட் ஆஃப் ஆன்சர் கம்ப்ளீட்டட். கனெக்டிங் வித் விண்டோஸ் நம்ம வந்துட்டு நீங்கள் லீனக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ், விண்டோஸ்னா விண்டோஸ் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் தேவைப்படாது. ஓப்பன் விபிஎன் பார்த்தீங்களா, ஓப்பன் விபிஎன் கன்ஃபிகரேஷன் ஃபைல். மேக் ஓஎஸ்னா இதுக்கும் நம்ம லீனக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் ஓப்பன் விபிஎன் name.file.open VPN. நீங்கள் சூடோ யூஸராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் சூடோ கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். சப்ஸ்கிரைப் டு சும்மா அவங்க கொடுத்துருக்காங்க. யூசிங் ட்ரை ஆக்டிங் வித்தவுட் விபிஎன். அது வந்துட்டு vulnerability. ஓகே இது ஒன்றும் இல்லை. காலி மிஷின் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. லைக் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அட்டாக் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும். அட்டாக் பாக்ஸ்னா இப்போ நம்ம காலி லினக்ஸ் இருக்குதுன்னா இப்போ நம்ம காலி லினக்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரச்சனை இல்லை. இந்த காலி லினக்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த அட்டாக் பாக்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேர்ச்சுவலாக நம்மளுக்கு ஒரு சிஎம்டி மாதிரி தருவாங்க. ஸோ கம்ப்ளீட்டட், நோ ப்ராப்ளம். லாஸ்ட் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வாட் இஸ் தி ஃபிளாக் டிஸ்பிளேட் ஆன் தி டிப்ளாய்டு மிஷின் வெப்சைட். ஸோ நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்துட்டு இந்த டிப்ளாய் பண்ணணும். இந்த டிப்ளாய் பண்ணது நம்ம ஆல்ரெடி கனெக்டட்ல இருக்கு. ஸோ ஜஸ்ட் டிப்ளாய் பண்ணோன்னா ஸ்டார்டிங் யுவர் மிஷின் அப்படின்ட்டு காட்டும். ஓகே நம்ம மிஷின் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்துட்டு ஐபி வந்துட்டு இப்போ எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபி இருக்கும். ஷோ வில் பி ஷோன் இன் 2 minutes. நம்ம ஒரு 2 minutes வெயிட் பண்ணோன்னா ஐபி காட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. நீங்கள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் 1 hour இல்லை இந்த மிஷினை டெர்மினேட் பண்ணாலும் டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம்.
ஸோ வெரி குட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபி கிடச்சிருச்சு, அதாவது இந்த மிஷினுக்கான ஐபி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை அப்படி காப்பி பண்ணி காப்பி டு கிளிப் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நோ வெரிஃபை தட் யூ ஆர் கனெக்டட் டு டிப்ளாயிங் மிஷின், அதாவது நம்ம விபிஎனுக்கு கனெக்ட் ஆயிருக்குமா, அந்த சர்வருக்கு நான் காட்டினால அந்த ஆக்சஸ் மிஷினில் அது கனெக்ட் ஆயிருக்குமா அப்படின்றது தான் இந்த மிஷின். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா கோ டு திஸ் வெப்சைட். ஸோ அவ்வளோதான், வெப்சைட் போனோடனே பார்த்தோன்னா ஓகே, ஃபிளாக் கனெக்ஷன் வெரிஃபைட், இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஃபிளாக், இதுதான் சிடிஎஃப். இதை நான் அப்படி காப்பி பண்ணோன்னே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டா சப்மிட் கொடுத்தோன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் கம்ப்ளீட்டட் யுவர் ஃபர்ஸ்ட் ரூம். இவ்வளோதான். நீங்கள் எந்த மிஷின் ஆக்சஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சர்வர் ஆன் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த ஓப்பன் விபிஎன் பண்ணிவிட்டு அந்த என்ன ஃபைல் .ovpn ஃபைலோ அந்த ஓப்பன் விபிஎன் கொடுத்து ஆன் பண்ணோன்னே அதுக்கடுத்தது நீங்கள் டிப்ளாய் பண்ணி என்ன மிஷினாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதர்ஸ் பேட்சஸ் கொடுத்துருப்பாங்களே, 1 minute. இது இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சஸ்லாம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. இந்த பேட்சஸ் நீங்கள் வந்துட்டு மிஷின் முடிக்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு மிஷின் முடிக்க இந்த பேட்செல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்ட், நீங்கள் முடிச்சிருக்கிறது டேஷ்போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் சேம் எல்லாம் அதே தான், வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் மை ரூம்ஸ், நீங்கள் எந்த ரூம்னாலும் இதை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரூம் கோட் போட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் இதில் பண்ணாலும் சரி, அவ்வளோதான், சிம்பிள் தான். நீங்கள் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா மட்டும் பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. இதோ பார்த்தீங்கன்னா லீனக்ஸ் சும்மா டைப் பண்ணிங்கனாலும் போதும், லேர்ன் லீனக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். பார்த்தேன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல. லேர்ன் லீனக்ஸ், இது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷெல்லு எல்லாமே பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. லீனக்ஸ்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. ஸோ நல்லாயிருக்கும், பாருங்கள் நீங்கள். இது வந்துட்டு லேர்னிங் பார்ட்ஸ். இந்த லேர்னிங் பார்ட்ஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது. ஓகே, ஆக்சஸ் மிஷின் கம்ப்ளீட், லீடர் போர்ட்ஸ், கிங் ஆஃப் தி ஹில் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு குரூப் ஆஃப் 10 மெம்பர்ஸ், லைக் அப் டு 10 மெம்பர்ஸ் சேர்ந்து சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸ்லாம் முடிப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. லீடர் போர்ட்ஸ் நம்ம முடிக்க நம்மளோட பாயிண்ட்ஸ், நம்ம ஸ்கோர் ஏறும், அப்படி நம்மளோட லெவல் ஏறும். தட்ஸ் இட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரூம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறேன். அப்படின்னா லைவ்ல கூட நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.